ஹாய். நெய் மிளகாய் நாற்று போட்டு அக்டோபரில் போட்டது நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குது. அடுத்து இந்த அடிக்கிற வெயில்லையும் பாருங்கள் நம்மளோட மாடி தோட்டத்தில் எப்படி வந்து எல்லோ கலர் ரோஸ் பூத்துருக்குன்னு. அடுத்தது நாட்டு செம்பருத்திங்க. டெய்லி பார்த்திங்கன்னா நாட்டு செம்பருத்தி ஒரு 5-6 பூ பூக்குது. இந்த பூக்களெல்லாம் பறித்து காய வைக்கிறேங்க. அந்த மாதிரி வெயிலில் காய வச்சு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கும் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி காய வச்சுருக்கேங்க பூவு. அடுத்தது நம்ம மாடி தோட்டத்தில் அதுவாக முளைத்த கீரைகள் அதை பறிச்சுக்கலாங்க. என்னென்ன கீரை இருக்குன்னா செங்கீரை, தண்டுக்கீரை, சிறுகீரை, அப்புறம் கொஞ்சம் அரைக்கீரை இதெல்லாம் முளைச்சிருக்கு தானாகவே. அதை எல்லாமே பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை காந்தாரி மிளகாய், கருப்பு காந்தாரி மிளகாய் இதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்சிருக்கு. அதையும் நம்ம பறிச்சுக்கலாங்க. அடுத்தது பாலக்கீரைங்க. பாலக்கீரை ஆடிப்பட்டத்துலேயே போட்டது, போன ஆடிப்பட்டத்தில். இன்னமும் நமக்கு வந்து ஈல்டு கொடுத்துட்ருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு 5-6 தடவை பறிச்சிருப்பேன். தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்